ராஜம் சில்க்ஸ் காஞ்சிபுரம் திருமணப்பட்டு சேலைகள் புதிரகப்பட்டு புடவைகள் வாங்க கைராசியான இடம். சமீபத்தில் அதாவது இப்ப ஐநா சபை கூட்டத்தொடரிலே 25வது அமர்வு நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த தொடருக்கான இலங்கை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கொண்டு வருவதற்கு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை கோருதலும் தமிழ் பேசும் மக்களும் அரசியல் அபிலாஷை பொருட்டு ஐக்கிய நாடுகள் சபையின் கண்காணிப்பும் கூடிய பொது வாக்கெடுப்பு அனுப்புதல் என்ற ஒரு விதையினை நான் கொடுத்திருந்தேன். இதை சமர்ப்பிக்கவில்லை. இதனை வன்மையாக கண்டிப்பவுடன் இந்த பிரேரணையை நீங்கள் தற்போது சேர்க்கும்படி நான் உங்கள் தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றேன். முதல்வர்களே, எந்த ஒரு விடயத்தையும் புதிதாக இங்க பிரேரணையாக சமர்ப்பிக்க முடியாது. அது என்ன விஷயமாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதைத்தான் நான் சொல்றேன். நான் இப்ப வேற ஒன்னும் சொல்லல. நான் இப்ப அதான் சொல்றேன். பிரேரணை அது பிரேரணை இங்க எங்களுக்கு எழுத்து மூலமா தரையில்லை. அது அடுத்த கூட்டத்திலே இந்த பிரேரணையை போடுறது. இல்ல தற்போது சில விடயங்களை சபையின் தேவை கருதும் எம்முடைய தேவை கருதியும் கொண்டு வரலாம். அது முன்னரே பிரேரணை கொடுக்கப்பட்டதாக இருந்தால் அதனை எடுப்பதற்கு நாங்கள் எங்களுடைய ஆட்சேபனை இந்த காலகட்டத்தில் உறுப்பினராக கொண்டு வருகிற பிரேரணை எங்களுக்கு அவசியமானதும் தேவையான ஒரு பிரேரணையாக நாங்கள் கருதுகிறோம். ஆகவே இந்த பிரேரணை கொண்டு வந்தால் இது சம்பந்தமான கருத்தை நாங்கள் தெரிவிக்க தயாராக இருக்கிறோம். ஏன்னா இது தொடர்பான வேறு விடயம் மாநகர சபையுடன் தொடர்பட்ட ஒரு விடயமும் இருக்கிறது. ஆகவே அந்த விடயத்தையும் இதில் குறிப்பிட்டு இந்த பிரேரணைக்கு வலு சேர்க்க நாங்கள் விரும்புகிறோம். ஆகவே இந்த பிரேரணையை கொண்டு வருவதற்கு நாங்கள் எங்களுடைய பிரேரணை தொடர்பாக கருத்து கூறுறது அல்ல இங்கே உள்ள பிரச்சனை. பிரேரணை தொடர்பாக நானும் கருத்து கூறலாம். எங்களை கட்சி சார்பாக கருத்து கூறலாம். முதல்வர்களே, சிலரை விளங்கிக் கொள்ள வேண்டும். கௌரவ உறுப்பினர்களே, சட்டத்தில் தாரன் தெரியப்படுத்த வேண்டும். சொல்றேன். பிரேரணை கௌரவ உறுப்பினர்களே, இந்த பிரேரணை கௌரவ பிரதி முதல்வர் அவர்களால் முன்வைக்கப்பட்ட பிரேரணை அது ஏற்கனவே எங்களுடைய உறுப்பினர்கள் கூடி இது சபையில எடுக்கிறது என்று தீர்மானிச்சாச்சு. அதற்கு அமைவாக நாங்கள் எடுக்க இல்லை. அதுதான் இதுல விளக்கமே ஒழிய இதுல வேற ஒரு இதுவும் இல்லை. அது ஏற்கனவே எங்களுடைய இதுல கூடி எடுத்த தீர்மானத்துக்கு அமைவாக அது கூட இல்லை. அந்த கூட்டத்தில் அவரும் இருந்தவர். இல்ல அப்ப அவர்கள் முடியான்னு சொன்னா நீங்க எந்த தீர்மானம் எடுக்க மாட்டீங்களோ? உங்களுடைய தனிப்பட்ட ரீதியான பிரேரணை என்ற விடயங்கள்ல நாங்க இது செய்யல. இது ஒரு பொதுவான ஒரு பிரேரணை. இது கட்சி சார்ந்து எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய உறுப்பினர்கள் எல்லாரும் கூடி இந்த பிரேரணை கொண்டு வரல என்று சொல்லி தீர்மானிச்சு சொன்னா கூட்டமைப்புடைய நிலப்பாடு இந்த பிரேரணை முன்னுரிமைப்படுத்தல. எங்களுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைமை பீடத்தால இந்த பிரேரணை இதுல எடுக்க சொல்லியும் ஒரு அறிவித்தலும் கிடைக்கல. என்றபடியா இது நன்கு உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல நீங்க இதை எடுத்து வீணாக இதை ஒரு பிரச்சனைக்குரிய சர்ச்சைக்குரிய விடயமா நீங்கள் 45 உறுப்பினர்களையும் உறுப்பினர்களாக பயன்படுத்தி செயற்படுவதாக இருந்தால் நாங்க உங்களோட இணைந்து செயற்பட தயாராக இல்லை. கௌரவ உறுப்பினர்கள், நீங்கள் இந்த பிரேரணை மீது நீங்கள் எவ்வளவு ஆர்வம் எடுக்கிறீர்கள்? இந்த பிரேரணையை நீங்கள் கொண்டு வந்திருந்து நான் போடல என்று சொன்னா ஏன் போடல உங்களுக்கு விளக்கம் சொல்லி இருப்பேன். இதை அவர் கொண்டு வந்தது ஏன் போடல என்று அவருக்கு தெளிவா விளக்கம் சொல்லி இருக்கு. அதை சபையில நான் சொல்ல வேண்டும் தேவையில்லை. அவருக்கு சொல்லியாச்சு. தமிழ் மக்களோட முக்கியமான கோரிக்கை இந்த கால அவகாசம் இதுதான். அப்படிப்பட்ட ஒரு அது நீங்க உங்களோட தனிப்பட்ட உங்களோட கருத்தை நீங்க தெரிவிக்கலாமே வழியா. ஏன் நான் இந்த விடயத்தை இந்த பிரேரணை எடுக்க வேண்டும் என்று சொன்ன காரணம் மாநகர சபை கௌரவ முதல்வர் தாங்கள் விட்ட பிழையை இங்கே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். கடந்த சில நாட்களுக்கு முன்னர் அமெரிக்காவினுடைய தூதுவர் தங்களை சந்தித்தார். மகிழ்ச்சி இருந்த போதிலும் அந்த இடத்தில் அவர் தங்களிடம் மீடியாவில் வந்த செய்தி தங்களிடம் இப்போது எமது நாட்டினுடைய நிலைப்பாடு என்ன, மக்களுடைய நிலைப்பாடு என்ன, இது சம்பந்தமான பல கருத்துக்களை உங்களிடம் கேட்டிருந்தார். நீங்கள் வழங்கியிருந்த கருத்து, முதல்வராக நீங்கள் வழங்கிய கருத்து, அது இந்த சபை வழங்கிய கருத்தாகத்தான் கொள்ள வேண்டும். ஏனென்றால் சபையை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற முதல்வரைத்தான் தூதுவர் சந்தித்திருந்தார். தாங்கள் அப்பொழுது கூறிய கருத்து அபிவிருத்தியை நோக்கமாக கொண்ட கருத்தாகவும் கௌரவ உறுப்பினர் கொண்டு வந்த மக்களுடைய கோரிக்கையான ஐநா சபையிலே மனித உரிமை சபையில் இருக்கின்றதை பாதுகாப்பு சபைக்கோ அல்லது பொது சபைக்கோ கொண்டு செல்லப்பட வேண்டும்.
காணாம போனோருடைய நீதி விசாரணை சர்வதேச தலையீட்டின் கீழ் இடம்பெற வேண்டும் என்ற அனைத்து மக்களுடைய கோரிக்கையையும் விடுத்து இங்க உள்ளக ரீதியான காணாம போனோர் சங்கம் உருவாக்கப்பட்டதை வரவேற்றும் அத்துடன் ஐநா மனித உரிமை பெறப்போகின்ற பேரவையிலே கால அவகாசம் வழங்குவதையிட்டு தாங்கள் தெரிவித்த கருத்தையும் இதனை விட காணிகள் விடுவித்ததாகவும் சில கருத்துக்களை தெரிவித்திருக்கிறீர்கள். ஆனால் விடுவிக்கப்பட்ட காணிகளை விட ஆக்கிரமிக்கப்பட்ட காணிகள் எத்தனையோ இருக்கின்றன. எங்களுடைய உரிமைகள் தடை செய்யப்பட்டிருக்கின்றன. இத்தனை விடயங்களையும் தெரிவிக்காமல் அந்த உறுப்பினருக்கு கூறியது இந்த சபை நீதியை சார்பாக நீங்க நீங்க உங்களுடைய கற்பனையை நீங்க வன்மையா கட்டுக்கலாம். உங்களுடைய கற்பனையை நீங்க வன்மை நான் கதைச்சது உங்களுக்கு நான் சொல்லல. இந்த மீடியா இருக்கு எதுல இந்த மீடியா என்ன சொல்லி இருக்குது மீடியா தான் நான் வாசிக்கிறேன். ஏன் நீங்க உடனே வாசிங்க. இதை நீங்க இதுல வந்து வாசிக்க முடியல. வந்து முதலே நீங்க வாசி காட்டிக்கலாமே. எப்ப சந்திச்சு 4-5 நாள் இடம் இருந்தது. இல்ல என்னென்றால் இதை நீங்கள் விட்ட பிள்ளைக்கு நாங்கள் சொல்ல வேண்டிய அத்தனை விடயமும் சொல்லி இருக்கிறோம். அதுக்குரிய காலவாசம் இல்ல. நீங்க 4 நாளுக்கு நிகழ்ச்சி நிலத்தாருங்கள், இடையில கூட்டத்தை மாத்துறீங்க, அதை செய்யுங்க. எங்களுக்கு காலவாசம் இல்ல. இது நடந்த சம்பவம் 4-5 நாளுக்கு எதுவாறு இருந்தாலும் நீங்க இந்த விடயம் சம்பந்தமா ஏன் பிரேரணை எடுக்கக்கூடிய விளக்கத்தை அவருக்கு நாங்க சொல்லி இருக்கிறோம். இது இல்ல உங்களுக்கு எல்லாம் தெளிவா சொல்லியாச்சு. நீங்க குறிப்பிட விரும்புகிறேன். நீங்க உங்களோட கருத்தா மட்டும் தெளிவோடு இருக்கலாம். முதல்வர் வெளிநாட்டு தூதுவரையோ இல்ல மாநகராட்சிக்கு மேற்கொள்ளப்படுகின்ற அனைத்து திட்டங்கள் சொல்வாங்க. நீங்கள் எந்த அதிகாரியை சந்திப்பதாக இருந்தால் கூட தயவு செய்து இங்க இருக்கின்ற கட்சிகள் பல கட்சிகள் இருக்கின்றன. அந்த பிரதி ஒருவராவது உள்வாங்கி அந்த சந்திப்பை மேற்கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுடன் ஆதரவாக இருக்கோம். அவ்வாறு இல்லாமல் உங்களுடைய அரசியல் தேவைக்காக மட்டும் நீங்க சந்திச்சு அரசியல் தேவையான கருத்துக்களை முன்வைக்க போறால் இதை வன்மையாக கண்டிக்கிறோம். நீங்க நல்ல வன்மையா இல்ல கொடூரமா நீங்க கண்டிக்க பிரச்சனை இல்ல. இல்ல எனக்கு 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 என்ன சொல்லணும் என்ன கதைக்கணும் என்ற விஷயத்தை நான் தெளிவா தான் நான் என்னுடைய எல்லை மீறி என்னுடைய மாநகரத்தில் எல்லாம் மீறி நான் ஒரு விஷயமும் கதைக்க போறேன். என்னன்னு சொன்னா எனக்கு வழங்கப்பட்ட வரம்புகளை நான் நிப்பேன். அவ்வளவுக்கு நான் தெளிவா இருக்கிறேன். அந்த அளவுக்கு என்ன நான் புத்தி பேதலிச்சு போயில்லை. அவ்வாறாக இருந்தால் பொய்யான இந்த செய்தியை நடவடிக்கை எடுக்க முடியுமா? மீடியாவில இதுல எல்லாத்திலும் போடுற நியூஸ்களுக்கு எல்லாம் நான் நடவடிக்கை எடுத்து அதுதான் எனக்கு வேலையா இருக்கும். அப்படி இல்ல இல்ல இது வந்து சாதாரண கௌரவ உறுப்பினர் அவர்களே, உரிமை சார்ந்த விடயம். உங்களோட உரிமை நீங்க கேட்கிற இந்த உரிமை நாங்க கேட்கல. சொல்லுங்க உங்களோட உரிமையில நாங்க என்னத்த மரத்தை நாங்க சொல்லுங்க. காணாமல் போனோர் சங்கம் காணாமல் போன சங்கத்தை பற்றி நாங்க காய்ச்சினாங்களா? நாங்க காணாமல் போன சங்கத்தை பற்றி காய்ச்சினாங்களா? எங்க காய்ச்சிருக்கீங்க? காணாமல் போன சங்கத்தை பற்றி காய்ச்சினாங்களா? காணாமல் போன சங்கத்தை உருவாக்கணும் என்று சொல்றது ஐநாட நிகழ்ச்சி நிலையில் இருக்க விடியம். அதை நாங்க உருவாக்க சொல்லி இல்ல. அது காணாம போன சங்க OMB உருவாக்கணும் என்றது அதுல பரிந்துரைக்கப்பட்ட விடயம். அதை நீங்க காலந்தாழ்த்தி செய்ததுக்கு நாங்க பொறுப்பு இல்லை. இல்ல உருவாக்கப்பட்டதே இல்ல. நாங்க அதை பற்றி கதைக்க இல்ல. காணி விட்டு இருக்குது, என்ன விட வேண்டிய காணி இருக்குன்னு சொல்லி இருக்கிறோம். காணாம போனாக்கள் ரோட்ல நிக்கிறதுக்கு நீதி கிடைக்கணும் சொல்லி இருக்கிறோம். எல்லாமே அழுத்தம் திருத்தமா நாங்க சொல்லி இருக்கிறோம். ஐயோ நீங்க நாங்க இங்க அதுல இருக்கிறதெல்லாம் சரி என்று நாங்க ஒரு நாளும் சொல்லறதும் இல்ல, சொல்ல போறதும் இல்ல. நீங்க நீங்க அப்படி சொன்னா அமெரிக்கா தூதுவரை போய் சந்திக்கணும் இப்படி சொன்னாரு. இல்ல முதல்ல உங்களோட கருத்தை மறுப்பாளர்கள் மீடியாவை நடவடிக்கை எடுங்கள். சும்மா ஒரு கருத்தை முதல்வர் சொன்னா சொல்லுங்க. முதல்வர் சொன்னால் இந்த சபை 44 பேரும் சொன்னா வச்சுக்காமன் ஒரு வினாவோட தொடர்கிறேன். மட்டக்களப்பு மாநகரசபை யார் நடத்துறது? அந்த சபையில முதல்வராக இருக்கிறார் கௌரவ உறுப்பினரே. இது போல பல சபைகள் இருக்குது. கௌரவ உறுப்பினர்களே, உங்களுக்கு நீங்கள் ஒரு பொறுப்பான பிரதி மேயராக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். இந்த விடயம் சம்பந்தமாக உங்களுக்கு உரிய கூட்டத்தில் வச்சு இந்த பிரேரணை
தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய காலத்துல கட்டாயத்தில் நீங்கள் பிரதிநிதித்துவப்படுகிற கட்சி எது? சபையில் கலைக்கப்படுகிற விடயத்தை நீங்கள் தனியா கட்சியில் கலைத்த விடயத்தை முடியாது. எத்தனை விஷயத்தை நான் கலைக்க ஒரு நாள் சப்போர்ட் பண்ணல, இதுக்கு மாத்திரம் கேட்கிறீங்க. இதுல இது அதாவது சபையில கலைக்கிறாது தமிழ் தேசிய கூட்டமைப்பு நிலைப்பாடா? இது யாருடைய நிலைப்பாடு? சமர்ப்பிக்கப்படும் கௌரவ முதல்வர்கள் நிகழ்ச்சி அடிப்படையில் செல்லுங்கள். நீங்கள் பட்டாத்தான் வேதனை அறியும், நீங்க படையல பட்டாத்தான் வேதனை அறியும், நீங்க படையல நிகழ்ச்சி கௌரவ உறுப்பினர்களே, நீங்க கௌரவ உறுப்பினர்களே, கௌரவ பிரதிமேயர்களே, அமைதியா இருக்கோ. இதுல நீங்க கோபப்படுற விஷயம் இல்ல உண்டு. இதுல கோபப்படுற விஷயம் இல்ல. உங்களோட பிரேரணை எடுக்கலன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். நேற்று நிலைப்படி போக கேட்டுக்கொள்ள இல்ல உங்களுக்கு நாங்க உங்களுக்கு என்னமா சந்திக்க சகல பிரதிகளுக்கு நாங்க இன்ஃபார்ம் பண்றோம். ஆனா தூதுவர் மேயரை சந்திக்கணும் கேட்டா நாங்க மேயரை தான் சந்திக்கிறோம். அது மேயரை சந்திக்க முடிய உங்களை நாங்க சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு செய்து சொல்லி கேட்கிறோம். மேயரை சந்திக்கிறோட விடுங்க. எங்கட மாநகரசபைக்கு ஏற்படுத்தப்படுற கட்டணம் அமைப்பு ரீதியா முடிவெடுக்கப்படாத தீர்மானங்களுக்கு நாங்கள் அப்படி ஒண்ணும் சொல்லல. மாநகர சபையில பல்வேறு கட்சிகள் சேர்ந்த ஒரு குழுமம் தான் இருக்கின்றது. அவர்களுக்கு ஏதாவது ஒரு வழிகாட்டல் கருத்தரங்கோ அது நான் கேட்டிருக்கிறேன். அப்படி இல்ல 9 விடயம் என்ன எதுவும் நெறிமுறையான விடயங்கள் கேட்டிருக்கிறோமா? இல்ல. அதாவது காணாமல் போனாக்களுக்கு நீதி கிடைக்கணும். தமிழ் தேசிய கூட்டமைப்பு மட்டும்தான் மக்களால் தெரிவிக்கப்பட்ட கூட்டமைப்பு. அதெல்லாம் அரசியல் உரிமையை தீர்மானிக்கலாம். மற்ற எல்லாமே வேடிக்கை வந்தாங்க. பேப்பர்ல 1000 விடயங்கள் வருது, ஊடகத்துல 1000 வருது, நெட்டில விஷயம் வருது. இது எல்லாத்துக்குமே இப்ப நான் சொல்றத நம்ப நினைக்கிறீங்க, அவங்க சொல்றத நம்புறீங்க. இனி அப்படியான சந்தர்ப்பங்களை நான் நிச்சயமா உங்களை அழைக்கிறோம். இப்ப என்ன சொன்னால் எங்களை பொறுத்தவரையில இந்த ஐநா கூட்டத்தொடரிலே ஒரு வலைச்சேக்கு மூலமாக நாங்கள் யாழ் மாநகரிலிருந்து நாங்கள் இதை இந்த காலவாசம் கொடுக்கறத நான் ஒரு நாளுமே இது எங்களுடைய நிலைப்பாடு இல்ல. அது இல்ல, இந்த கதையை நீங்க இதுல விட்டு போட்டு நீங்க பெரிய புதிய நெச்சுக்கலாங்கோ. சரி, எங்களை பற்றி எல்லாருக்கும் தெரியும். நீங்க அந்த கத்தி உணர்ச்சி வசப்பட்டு விரல் நீட்டி கலைக்கிறதால எல்லாம் சரியான நெச்சுக்கொள்ளாங்க. உங்களுக்கு தெளிவா சொல்லியாச்சு. கௌரவ உறுப்பினர்களே, மௌனம் சாதிச்சு கொண்டு இருக்கிறது இல்ல, எல்லாம் கிளியரா தெரிஞ்சவரை இங்க அநாகரிகமா நடந்து கொள்றீங்க. இல்ல அப்படி இல்ல. இது நீங்க என்ன சிறப்புரிமை மீறல் நீங்க இதுல போட்டிருக்கலாம். நீங்க இப்ப போடுங்க. கௌரவ உறுப்பினர் சத்யசேகரன் அவர்களுடைய வாக்கெடுக்கும் இல்ல, ஒன்றும் இல்ல. இது உங்களோட கருத்து சொன்னா நீங்க சொல்லி போடுவோங்க. நிகழ்ச்சி நிறைய முன்னெடுத்து செல்லுமாறு நாங்கள் என்னத்துக்கு வாக்கெடுப்பு விடுறது? இதெல்லாம் சபை நடைமுறை தெரியாம அநாகரிகமா பிஹேவ் பண்ணாதுங்க. இருங்கோ, நீங்கள் இவ்வாறு முக்கியமான விஷயம் அதை நாங்கள் இல்ல முதல்வர்களே, இல்ல நீங்கள் இவ்வாறான பிரேரணை கொண்டு வருகின்ற போது ஒன்று அவரை கூப்பிட்டு முக்கியம் இல்ல. நீங்கள் முக்கியமான பிரேரணைகளை உங்களை சந்தேகப்படுத்தல. நீங்கள் ஒவ்வொரு காலத்து ஒவ்வொரு தேர்தல் கேட்கிறீங்க. சரியா? ஒவ்வொரு தேர்தல் கேட்கிறீங்க. இங்க வெறுங்க அங்க பண்ணி சபை நடத்துறீங்க. நீங்க தமிழ் தேசிய கூட்டமைப்பு நிமிந்து காய்க்காய்க்கோ. நீங்க முந்தி எந்த கட்சி எந்த எனக்கு தெரியும். நாங்கள் ஒரு வழியில இருக்கிறோம். அதை நான் காய்ச்சி வந்திருக்கோம். அதை நாங்கள் காய்ச்சி வந்திருக்கிறோம். நீங்க பேருந்து சொல்றீங்க. சரி, ஓகே. உங்களோட வாத பிரதிவாதத்துக்கு நன்றி.
கௌரவ உறுப்பினர் சத்யசேகரன் அவர்களால் சமர்ப்பிக்கப்பட்ட வீணா நேரத்தை போக்குறத விட அறிக்கையின் படி போறாங்க காலத்தை போக்குறேன் நீங்கள் ஒரு தேசியம் காய்ச்சி கொண்டு ஒரு தமிழ் தேசிய கூட்டம் சொல்றீங்க காலத்தை போக கூடாது. அப்ப இந்த நூற்றுக்கணக்கான கண்ணீர் விட்டு கொண்டு இந்த உலகம் முழுக்க கண்ணீர் தந்த பிள்ளைகளுக்காக இருக்கிறாங்க. நீங்கள் இப்படி கலைக்க இயலாது. நீங்கள் அவ்வளவு தாய்மார்ட்ட கண்ணீரை வச்சு தான் நீங்க கௌரவ உறுப்பினர்களே அமைதி. எல்லா மக்களும் அமைதி 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 கூடாது என்று சொல்ற நீங்கள் எவ்வாறு நீங்க சொல்லலாம்? அப்ப 100 பேர் கண்ணீரோட இருக்கிறாங்க, அவ்வளவு பேர் இருக்காங்க. ஆனா நீங்கள் என்ன சொல்றீங்க? ஆதரவு உணர்வுபூர்வமா இருக்கணும். ஆனா நீங்க இன்றைக்கு சொல்றீங்க, என்ன சொல்றீங்க? நீங்கள் காலவாசம் வழங்குறவ நீங்க விவாதிக்க கூடாது. ரைட், ஓகே, அமைதி அமைதி அமைதி. அமருங்கள் அமருங்கள். கௌரவ உறுப்பினர் சத்யசேகரன் அவர்கள். கௌரவ மேலர்களே, இது விவாதத்துக்கு வந்தபடியே இதை சபை இதை கொண்டு வரணும் முடிவெடுத்தால் இதை கொண்டு வரலாம். அதே நீங்க கொண்டு வரக்கூடாதுன்றதுலே தெளிவா இருக்கு. இது நிகழ்ச்சியில் நாங்கள் சேர்க்கையில கௌரவ உறுப்பினர் சட்டத்தை பின்பற்ற சட்டத்தை பின்பற்ற தெரியாத முதல்வர்களே, கட்சி சார்ந்து கலைக்கப்பட்டால் நாங்கள் கலைக்க வேண்டிய நிலைமை உருவாகும். வவுனியாவில் மக்கள் பட்ட கஷ்டங்களை சிலர் மறந்து விட்டார்கள். எங்களை கலைக்க உருவாக்க வேண்டாம் தயவு செய்து. மக்கள் சொல்லாதீர்கள். நீங்கள் எங்க இருக்கிறீர்கள்? பேர்ணவாத கட்சியில இருந்து கொண்டு இந்த கலையை கலைக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த விதத்திலும் அனுமதி இல்லை. தமிழ் மக்களின் கட்சி என்ற பேரில் தமிழ் மக்களை சுட்டதை நியாயப்படுத்துகிறீர்களா? இல்ல நீங்கள் தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகள் இயக்கம் என்ற பேரிலே தமிழ் மக்களை சுட்டதை நீங்க நியாயப்படுத்துகிறீர்களா? இதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பாக மக்களால் தெரிவு செய்யப்பட்டு வந்திருக்கின்றோம். ஆனால் நீங்கள் இயக்கம் என்ற பெயரிலே மக்களை வவுனியாவில் சுட்டதும் கடத்தி வைக்கப்பட்டதும் கப்பம் பெற்றதை நீங்கள் தமிழ் மக்களை செய்வதை ஏற்றுக்கொள்கிறீர்கள். அதை உருவாக்காதீர்கள். நான் கட்சியை கட்டவில்லை, நான் கட்சி சார்ந்து கருத்த நபரை கேட்கின்றேன். நன்றாக வரலாறு தெரியும். உங்களுடைய வயதுள்ளவர் எனக்கு வரலாறு தெரியும். தமிழ் மக்களுடைய வவுனியாவில் என்ன நான் என்ன சொல்லுகின்றேன், நான் திரும்பவும் சொல்லுகின்றேன், நாங்கள் நீங்க ஒரு பண்ண கூடாது. நீங்க கதைக்கலாம். இங்க பார்த்து கௌரவர்களே, அன்பான வேண்டுகோள். உறுப்பினர் செல்லவடியில் அவர் குறிப்பிட்டிருந்தார், இதுல இல்லாத பிரேரணை கொண்டு வர முடியாது, சட்ட மேதாவிகள் மாதிரி கூறியிருந்தார்கள். நான் கேட்கிறேன், இந்த தெளிவாக சட்டம் இருக்கிறது. உள்ளூராட்சி அமைப்பால் வெளியிடப்பட்ட கூட்டங்களை கூட்டுவதற்கான சட்டம் 18 7 தெளிவாக குறிப்பிடுகிறது. ஏற்கனவே அறிவித்தல் கொடுக்கப்பட்ட பிரேரணைகள் தொடர்பாக
செயலாற்றி முடிந்ததும் முன்னரோ அறிவித்தல் கொடுக்கப்படாத ஏதேனும் பிரேரணைகள் மாநகர சபைக்கு சமர்ப்பிப்பதற்காக சபையின் அனுமதியை கோருகின்ற பிரேரணை ஒன்றை உடனடியாக முன்வைக்க உறுப்பினர் ஒருவருக்கு உரிமை உண்டு. இந்தாங்க சட்டம், நீங்கள் தான் சட்டம் தெரியாமல் காயங்கோ உறுப்பினருக்கு பிரேரணை இல்லாத ஒரு பிரேரணைக்கு முன்வைக்க சட்டம் இருக்கு. அதை பெரும்பான்மை ஆதரித்தால் அதன் விவாதம் தொடரலாம். சத்யசேகரன் அவர்கள் இது அந்த பிரேரணை அல்ல, இது அந்த பிரேரணை அல்ல, இது பிரேரணையில நாங்க எடுக்கல. கௌரவ உறுப்பினருக்கு சட்டத்துல இருக்கிறதா வடிவானிக்க தெளிவா படிங்கோ. அது சட்டத்துல இருக்கு, நாங்க அனுமதிக்க மாட்டோம். நீங்க அனுமதிக்கிறீங்க, நீங்க அது உங்களோட விருப்பம். முதல் நாங்க ஏற்றுக்கொள்ளணுமே, ஏற்றுக்கொள்ளணும். நீங்க பெரும்பான்மை உங்களுக்கு நீங்களே இவ்வளவு அவசரப்படுறீங்க. நீங்க கேட்கிற கால நீடிப்பு அதுல இருக்குது, அதை இவற்ற வாயால கொடுத்து நீங்க அதை செய்யணும் சொல்லுறீங்க. அதனால் விட மாட்டேன், அப்படி விட மாட்டேன், அது விட மாட்டேன். எந்த ஒரு அரசியல் விரும்பியோ விரும்பாமலோ இன்றைக்கு உலக அரங்கிலேயோ அரசாங்கத்தோடையோ இருக்கிற கட்சியிட நிலப்பாட்டில அது இல்ல. அப்படி வர பிரேரணைய அவருக்கு நாங்க தெளிவா சொல்லி இருக்கிறோம். இத சபையில எடுக்கலாது. அதுக்கப்புறம் இப்ப வந்து இப்படி அநாகரிகமா அவர் பிஹேவ் பண்றாரு. அதுக்கு அவர் என்ன நிகழ்ச்சியில இல்ல வேலை செய்யல தெரியும். சரி, ஓகே, இது அநாகரிகமா தான். காலமே காலமே ஆறு மாதிரி தலையாட்டி நீங்க மக்களுடைய அடிப்படை பிரச்சனை. அவருங்கள் முடித்து அமர். நீங்க உங்களோட தனிப்பட்ட கருத்தை நீங்க சொல்லலாம். சட்டம் இருக்கு, 18(7) சட்டம் தெளிவா நீங்க சட்டத்தை வடிவா திரும்ப படிங்க. என்ன தெரியும் நீங்க வாசிங்க. இது பொது முக்கியத்துவம் வாய்ந்த பிரேரணை இதை சொல்லி முன்னால சொல்லணும். சபையில கொண்டு திடீர்னு இதை செய்யலாம். கொண்டு வாங்க. கௌரவ உறுப்பினர் நீங்க இருங்கோ. மக்களுக்கு இந்த போலிமா தெரியணும். தேர்தல் மோதல்களை பேசப்படாத போலிமா தெரிய வேணும். மக்களுக்கு தெரியும். ஒரு போலியும் அசலும் தேவையில்லை. எது போலி எது அசல் என்றது மக்களுக்கு தெரியும். நீங்க ஒருவரும் நடிக்க தேவையில்லை. சரிதானே? கால நீடிப்பை கேட்டு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி கொடுக்க கூடாதுன்னு சொல்லி ஜெனிவாவில நிகழ்ச்சி இல்லாமக்கிறதுக்கு போடுற திட்டத்துக்கு நாங்க துணை போயிடாது. சரிதானே? நீங்க கால நீடிப்பை கொடுக்காம ஜெனிவார நிகழ்ச்சிகள்ல இலங்கை பிரச்சனை தொடர்ந்து பேசாம இருக்கிறதுக்குரிய மாஸ்டர் பிளானுக்கு முதல்வர் துணை போக மாட்டார். அதை மட்டும் பிளான் கொடுக்கும். இந்த மாஸ்டர் பிளான் இந்த ரோட்ல போராட கண்ணீர் சென்ற தாய்மார்கள் ஒவ்வொரு பிரச்சனையும் கௌரவ உறுப்பினர் அவர்களே வேற மாதிரி. சரிதானே? காணாம போனாக்கிற பிரச்சனைக்கு நீதி கொடுக்கணும் என்றது அது ஒரு பிரச்சனை. அரசியல் சாசனம் எங்களுக்கு கொண்டு வரணும் என்றது இன்னொரு பிரச்சனை. காணி விடணும் என்றது இன்னொரு பிரச்சனை. இப்படி பல்வேறு பரிந்துரைகள் 30 34 சரிவா சொல்லி இருக்கு. ஐக்கிய நாடுகள் சாசனத்துல அங்கு சபையில இந்த தீர்மானத்தை நீங்க கொண்டு வராம இந்த கதவை நீங்க பூட்டினீங்கன்னு சொன்னா அதுக்கு பிறகு எங்க இலங்கை தொடர்பான சர்ச்சை ஐக்கிய நாடுகள் சபையில பேச மாட்டாங்க. அதுக்கு பிறகு நாங்க போற சர்வதேச நீதிமன்றமோ குற்றவியல் நீதிமன்றத்தில் போய் சூப்பர் பவர் கண்ட்ரிஸ் அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்க வீட்டோவை யூஸ் பண்ணி போட்டு எங்களை ட்ராப் பண்ணினா அதுக்கு பிறகு நாங்க வந்து திருப்பி எங்க ஆரம்ப புள்ளில நிக்கணும். இப்படிப்பட்ட ஒரு சதி வரைக்கும் நீங்க சிக்க போறீங்க. அதுக்கு நான் சொல்ல போக மாட்டேன். நீங்க சொல்ற அரசியல் வேறு. இங்க இது நீங்க தெளிவா சொல்லுகிறார். 30 34 அதை நீங்க நடைமுறைப்படுத்தணும் சொல்ற இறுக்கமா நடைமுறைப்படுத்தணும் விடயத்துக்கு நான் உங்களுக்கு உடன்படுவேனே ஒழிய கால நீடிப்புக்கு நான் ஒரு நாளுமே உடன்பட மாட்டேன். கால அவசரம் பலங்க நாங்கள் கூறவில்லை. இந்த அடுத்த கட்டமாக இந்த மனித உரிமையில் இருக்கின்ற விடயத்தை மனித உரிமை நாங்களும் சபை என்று சொல்லி ஒரு பொதுவாக இருக்கணும் சொன்னா இல்ல. இவர் போன்ற எங்க கௌரவ ஒரு மேயர் அவர்கள் பிரதி மேயர் அவர்களுக்கு எல்லாம் தெளிவா சொன்ன பிறகு இன்றைக்கு வந்து இதுல எப்படி நீ பிஹேவ் பண்ற இது எங்களுக்கு அவர் சொல்லவே இல்லை. தாங்கள் ஒரு அருமையான விளக்கத்தை அளித்திருக்கிறீர்கள். இந்த விளக்கம் பல முறை
வெளியாகிய விடயம். இதற்கு மாற்றீடாக அப்படியெல்லாம் நடக்காது என்று சொல்வதற்கு யாரும் இல்லை. சரி சரி இப்படி நீங்க கலைக்க கூடாது. நீங்க ஒரு உறுப்பினர் அவர் எல்லாரையும் மருத்துவ சோதனைக்கு சொன்னா இப்ப அவரை பாட்டு பாட சொல்றீங்க. ஒரு தனிப்பட்ட இதை பற்றி கேட்காங்க. குற்றம் பிடிப்பது மட்டும்தான் உங்களுக்கு முக்கியமானது. ஆனால் நாங்கள் கால அவகாசம் கொடுக்க முடியாது. கால அவகாசம் கொடுக்க முடியாது. உங்க தனிப்பட்ட கருத்தை சொல்லுங்க. சபையில இது எடுக்க மாட்டேன். சபையை கட்டுப்படுத்துற உரிமை எனக்கு இருக்கு. அந்த அடிப்படையில சொல்றேன். உங்களோட அடிப்படை உரிமையில நான் கை வைக்கல. இந்த விடயம் கௌரவ உறுப்பினர்களே, நான் கேட்கிறேன். இந்த பிரேரணை இந்த வெள்ளாடு நினைவு ஓனா எல்லாமே கண்ணீர் விடுறீங்க. சரிதானே? இந்த பிரேரணை நீங்கள் இவர் கொண்டு வராமல் வேறு யாராவது கொண்டு வந்திருந்தா உங்களை கூப்பிட்டு நான் விளக்கத்தை சொல்லியிருப்பேன். அதையும் மீறி நீங்க கொண்டு வர போறீங்கன்னு சொன்னா அது உங்களோட நிலப்பாடு. நீங்க கொண்டு வர்றதை நான் விட்டுருப்பேன். அவர் கொண்டு வந்ததில் அவரை கட்டுப்படுத்துற உரிமையோ அல்லது அவரோட சம்பந்தப்பட்ட கட்சிகள் சேர்ந்து எடுக்கிற முடிவுக்கு கட்டுப்பட வேண்டும் என்ற ஒரு பொது தீர்மானத்துக்கு அமையாக அந்த பிரேரணையை சபையில சும்மா மூடிக்கொண்டிருக்கிறீங்க. எல்லாரும் இருக்கிறீங்க. முதல்வர் அவர்களே, இந்த உயரிய சபையில அவர் கொண்டு வந்த பிரேரணை உங்களோட பிரச்சனை வந்து தனிப்பட்ட பிரச்சனை இல்ல. இத வந்து நீங்கள் கௌரவ உறுப்பினர்களே, அது தனிப்பட்ட பிரச்சனையோ அது எங்கட ரூலிங் பார்ட்டியா இருந்த முடிவு. அதுக்கு அவர் கட்டுப்படணும். அவர் கட்டறிந்து வந்து நினைக்கிறதுக்கு நாங்க பொறுப்பில்லை. அதை நான் அனுமதிக்க முடியாது. இல்ல கௌரவ உறுப்பினர்களே, விடயத்தை சரியா புரிஞ்சு கொள்ளுங்க. ஒரு இது நான் இப்ப தெளிவுபடுத்திட்டு தானே. இவர் எங்கட 16 பேர் தவிர்ந்த வேறு யாராவது இந்த பிரேரணையை கொண்டு வந்திருந்தா நாங்க உங்களோட கதைச்சிருப்போம். இது செய்வோம். இல்ல நீங்க கொண்டு போறீங்க. இது அவரோட வடிவ கதைச்சு நாங்க சம்பந்தப்பட்டவர்களோட கதைச்சு தெளிவுபடுத்தி உடன்பட்டு தான் இந்த பிரேரணை போடல. நாங்க தனிப்பட்ட ரீதியில போட அந்த பிரேரணையை பேசிக் கொண்டிருக்காங்க. முதல்வர் என்ன கேட்டுக்கொண்டிருக்கிறதுக்கு நீங்கள் 10 பேர் கேட்கிறோம். கட்டப்பட்டவராக இந்த பிரேரணை நீங்க விட்டீர்கள், ஏற்றுக்கொள்றோம். நான் 18 படி நான் ஒரு பிரேரணை இந்த சபைக்கு அது நீங்க முதல்ல சொல்லணும். இல்ல உங்களுக்கு தேவையில்ல. சட்டம் இருக்கு. சட்டத்தில் இருக்குன்னா வடிவோ நீங்க இந்த பிரேரணை நீங்க சட்ட புத்தகத்தை கொண்டு வரீங்க. பிரேரணையில கொண்டு இருக்கணும். சரி, நீங்க இப்ப அமருங்க. உங்களுக்கு டைம் தரணும். கூட பிரேரணை கொண்டு வரலாமான்னு நானும் யோசிக்கத்தானே. கௌரவ முதல்வர்களே, அனைத்து செய்திகளையும் பார்க்க ஐபிசி தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டுமா? அப்போ கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.